வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள். உண்மையிலேயே புது வருஷம் பிறந்திருக்கு தானே எல்லாருக்குமே. இந்த வருடம் வந்து நல்லதாக அமையணும்னு சொல்லி எல்லாமே இறைவனை வேண்டிக் கொண்டு எங்கட புது வருட கொண்டாட்டம் எப்படி இருக்க போகுன்றது தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெரிய அளவில் எல்லாத்துக்கும் சும்மா நோமலாக எங்கள் வீட்டோடையே இருக்க போகுது. அதை தான் இந்த காணொலி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. இப்போ நாங்கள் பண்ணோம்னா இதுலேயும் குளிச்சு கொள்ளலாமே. இதில் நல்ல தண்ணி ஓடுது, அதை விட விடியோ இல்லைனாக்க தான் நல்ல சூடாக தான் ஓடுது தண்ணி. ஏன்னா நாங்கள் மருத்தி நீரை வச்சு வந்து குளிப்போமே. ஓ, அப்படியே பெரிய வாய்க்காலுக்கு போவோம். மழமையாக குளிக்கிற இடத்துல இப்போ நேரம் கிட்டத்தட்ட 7:30 இருக்கும். ஆனால் வெயில பார்த்தீங்களோ, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னால் மருத்து நீர் இருக்குது. ஓ, விடியவில்லைன்னா கேட்க வேண்டியாச்சு. இதை நீ தலைக்கு வச்சு முழுக போகிறோம். அதோட மாடுகள் எல்லாம் இப்போதான் காலமே எல்லாம் பால் எல்லாம் கறந்து கொண்டு திறந்து விட்டுருக்குது. எல்லாம் மேய்ச்சலுக்கு வலிக்கிட்டு. ஓ, இதுக்கெல்லாம் இப்போ போதோ தெரியாது. இப்போ பாருங்க, இந்த மாட்டு பிள்ளையாக்கள் எப்படி இந்த தண்ணிக்குள்ளால் இறங்கி போவிடமாண்டா, அதுக்கு பழகிட்டுது. அவையெல்லாம் வருஷாப்புறம் தான் குளிச்சு கொண்டு போயிடும். சின்ன கண்டெல்லாம் இப்படி நீந்தி கொண்டு போகுது. மரத்தினதை வச்சு முழுவோமே. இஞ்சால பார்த்தீங்களென்றால் தம்பி தாமரை பூவும் பிடுங்கி தாமரை இலையும் கொண்டு அந்த தாமரை காயும் கொண்டு வந்திருக்கிறார். இங்கே தாமரை காய்க்குள்ளே இருக்கிற அந்த முத்துகள் வந்து சாப்பிடலாம். வச்சுட்டு குளிப்போம் ஐயா, வாங்க. மருத்து நீர் வச்சுக்கணும், வாங்க. அங்கே வாடி கிடக்கு. நல்லா வடிவாய் முழுகி முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்களென்றால் குளிச்சு வலிக்கட்டாச்சானே. இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். பூவெல்லாம் பிடுங்கி கொண்டு போவோம்ண்ணே. மஞ்சள் இது பொன்னச்சி பூ, இந்த எக்ஸோரா, இதுலேயும் வந்து இந்த கலர் இருக்குது. இது ரோஸா, இதெல்லாம் செவ்வரத்து. இது அடுக்கு செவ்வரத்து, இதுவும் ரோஸ் கலர் அடுக்கு செவ்வரத்து. இது நோமலுங்கிற செவ்வரத்தம்பூ. இதில் சிவப்பும் இருக்குது, அதையும் பிடிங்க எடுத்தாண்டு கோயிலுக்கு போவோமேண்ணா. ஓ, இப்போ கோயில் என்னென்ன பார்த்தீங்களென்றால் பெரிய கோயில் எல்லாமே இல்லை, ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு கோயில். ஓ, பிள்ளையார் கோயில் உண்டு. ஆலமரத்து பிள்ளையார், ஆலடி பிள்ளையார்னு சொல்லி கொள்வாங்க. அதில் பார்க்கவே தெரியுமே, தெரியுது. அப்படியே கோயிலுக்கு பக்கத்தாலேயே வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்கு, பெரிய ஒரு ஆலமரம். அதில் போய் நாங்கள் பூவெல்லாம் வச்சு கற்பூரம் கொளுத்தி கும்பிட்டுட்டு வருவோம். முதல் வேலையாக அதை தான் செய்யப்போம். அந்த மாமர நிழல்லையே மாடுகள் எல்லாம் இப்போவே பாருங்க நிற்கிதுன்னா இருக்கு. தம்பி எங்கே போகிறீங்க?
போகிறீங்க கோயிலுக்கா? கவனம் விழுந்து போடாதீங்க. ஆனால் காலமே நல்ல வெயில் இருக்கு. ஆலம் பழம் காய்க்கிற சீசன் வந்துட்டு இருக்கு. ஓ, அதுதான் சரியான குருவி இருக்குது தானே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் சின்னொரு கோயில் தான். இந்த ஆலமரம் முதல் வந்து ஆலமரத்து அடியோடையே இருந்தது. பிறகு வந்து அந்த ஆலமரம் பெருக்க பெருக்க எல்லாம் இறக்கப்பட்டுட்டுது. ஃபுல்லாக மைனாக்கள் இருந்து இந்த ஆலம்பழம் இஞ்சி பாருங்க இவ்வளோ பழுத்துருக்குண்டு. சிவப்பு சிவப்பாக தெரியுது. ஃபுல்லாக ஆலம்பழம் சாப்பிடணும். இப்படி வாய்க்கால் ஓடிக்கொண்டு வரணும் பார்த்தீங்களா. இதில் வந்து சரியான நிழலாக இருக்கும். ஏனென்றால் ஆலமர நிழல் விழுந்து கொண்டே இருக்கும். அதுதான் அதை விட இப்போ அந்த பழுக்கிற டைமில் சரியான இதுகள் வரும். இதை நான் கிட்ட காட்டுறேன் பாருங்க ஆலமரத்தை. என்னம்மா அம்மாவும் கோயிலுக்கு வந்துட்டா. அதுதான் நிறைய எறும்பு நிற்குதே. அந்த கொல்லி எறும்பு நிற்குது. தம்பி கற்பூரம் கொடுத்துங்க போய். நீங்கள் தானே கேட்குறீங்க நடுக. அப்படியே கற்பூரம் எல்லாம் கொளுத்தி பூக்கள் எல்லாம் வச்சாச்சு. இந்த ஆலம் பேர் பாருங்க இப்படி சுருண்டு விடக்கண்டு ஊஞ்சார் ஆடலாம் தானே ஐயா. கடந்த ஆலம்பேர் விழுதில் வந்து சரி போமா. ஓ வாங்க போ. வாங்கம்மா போ. உங்க ஆடுற அடங்க வாப்பா தம்பி. இங்கே உயரத்தில் இருந்து போகணும். உயரத்தில் இருந்து பதிவு காடுங்க. பாருங்க நாங்கள் முந்தி செய்த வேலையே இப்போ அவர் செய்கிறது. வீட்டை போமா ஐயா. வாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பறவைகள் மேலே இருக்குதுண்டு. ஆலம் பழம் அம்மா. இல்லை ஆலம்லாம் நஞ்சு இல்லை. பூ மாதிரி இருக்கும். வாங்க தம்பி. இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் சமையல் வேலைகள் வந்து நடக்குது. இன்றைக்கும் வந்து மரக்கறி தான் சமையல். அதோட பெசன் புரோட் ஜூஸ் கரை வருது. இது எங்கட மரத்தில் விழுந்து தானே. அப்படியே இஞ்சால பார்த்தால் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுக்கு கொப்பரா காய போட்டு வட்டி கொண்டிருக்கிறோம். அப்படியே அதில் பாருங்க காய போட்டிருக்குது. இஞ்சால பார்த்தீங்களா பெசம் பொருட்டு அப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா. மரத்துலேருந்து மற்ற பழங்களை தட்டி பிடுங்கி அப்படியே குடிப்போம். இதுதான் இந்த வெக்கைக்கும் வெயிலுக்கும் சரி. அப்படியே இஞ்சால அம்மா தேங்காய் ஊரா ஆளும்பெருமா தான் இன்றைக்கு சமையல் நடந்துகிட்டு இருக்கு.
ம் அதுதான் சேர்ந்து சாப்பிட்டு மழை வர போது பொருளுக்கு பின்னேரம் கடவுளே இன்றைக்கு வருஷம் மண்டு மழை ஒன்று பெய்து கொண்டால் அப்படியே ஊரெல்லாம் செழிக்கும். தம்பி இந்த டீப்பு காற்று போட்டுதாண்டு காற்று பொம்மை போட்டு ஆளை அடிக்கிறார். அது டீப் வந்து ஓட்டையா போச்சு என்னத்துலேயே குத்து போட்டுட்டுது. இப்போ செலோ டேப் எடுத்து ஒட்டி போட்டு காற்றடிக்கிறார். ஜாலி அப்படியே கத்தரிக்காய் அவிஞ்சு கொண்டு இருக்கேண்ணே. இப்போ வந்து எல்லாம் சமையல் முடிஞ்சு தானே? முடிஞ்சு. நல்ல சம்பாரிசி சோறு தான் இன்றைய சமைச்சிருக்கிறேன். அப்படி இருக்குது பேர். அதோட வந்து பீட்ரூட் வரை நல்ல ஒரு வரை செய்திருக்குது. இதனால் கத்தரிக்காயும் தக்காளி பழமும் அப்படியே நல்ல ஒரு பிரட்டல் குழம்பு செய்திருக்கிறோம். இது வந்து பொரிச்சு வைக்கல, அப்படி துண்டு துண்டாக வெட்டி போட்டு தான் அப்படியே பிரட்டி வச்சுருக்கிறோம். இதில் வந்து கேரட் சம்பல் செய்திருக்குது. அதோட வந்து நல்ல பருப்பு கறி, அப்பளம், மிளகாய். என்னென்னு சொல்லிச்சுன்னா நிறைய கறிகள் ஒன்றும் வைக்கல, என்ன காணும் இவ்வளோ கறியும் வச்சுருக்கிறேன். நாங்கள் இனி வந்து சாப்பிடுவோம் வேணா. இப்போ வந்து வாழை இலையில தான் ரெண்டையும் சாப்பாடு, மிளகறி சாப்பாடு தானே. ஆனால் சரியான வெயில், பயங்கர வெயில். மழை பெய்யும் மட்டும் இப்போ நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். மழை பெய்யணும் மட்டுமே. என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் மழை தேவை, வெயிலும் தேவை. பருப்பு பிறந்திருக்கிற புது வருஷம் எல்லாருக்குமே நல்லதாக நடக்கணும். நாங்கள் பலகாரம் காணொலி ஒன்றும் போடலை. என்னென்னு சொல்லிச்சுன்னா ஏற்கனவே பலகாரங்கள் எல்லாமே செய்து போட்டு தானே. அதுதான் வந்து கத்தரிக்காய் தேங்காய் சொட்டு காய போடினோம். தம்பி செய்து தான் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் சம்பல், அதோட வந்து அப்பள பொரியல், மிளகாய் பொரியல். சாப்பிடுவோமே. வருஷத்து சாப்பாடுன்னு எல்லாம் காலம் எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போய் சமையல் செய்து இன்றைக்கு வந்து வருஷ சாப்பாடு. அப்படி இருக்குது கீரி சம்பாவோட சோறு. பெருசாக எண்ணெயில் ஒன்றும் இல்லாத சரியா எண்ணெயெல்லாம் குறைச்சி தான் சாப்பிடுவோம். எண்ணெய் உரைப்பு உப்பு எல்லாம் குறைக்கணும். இந்த வெயில் கட்டாயம் உரைப்பு குறைக்கணும். என்னப்பா என்ன சொல்லுது சோறு? நல்லா இருக்கு, கறியும் நல்லா இருக்கு, எல்லா கறியும் நல்லா இருக்கு. அதை விட முக்கியமாக ஒன்று சொல்லிக்கொள்ளணும், இப்போ வருஷத்துக்கு இங்கே வந்து நாங்கள் பின்னேரம் வந்து சுஜி விட்ட போகணும். இந்த காணொலி இந்த சாப்பாட்டோட முடிக்கல. இடையில நேற்று விரைக்குள்ளே பார்த்தினாங்க நிறைய இந்த பறவைகள் நிறைய அந்த பார்க்கக்கூடிய உண்மையாக அந்த கண்ணுக்கு ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் கண்டுறாங்க. அப்போ அதெல்லாம் காட்டி கொண்டு போய் தான் இடையில வீடியோ முடிக்கணும்னு யோசிச்சுக்கிறேன். நேற்றே நான் சுஜிக்கு சொன்னேன். இந்த இதுக்குள்ளால போய் நாங்கள் ஏறுவோம் அங்கே கண்ணேசபுரத்துக்கார 10 கண் பாலத்தால். அதுக்குள்ள இவ்வளோ கொக்குகள், குருவிகள், மயில்கள், மயிலெல்லாம் இப்படி பக்கத்தில் இருந்தது. எனக்கு போன இடத்துல எடுக்கலாமா போச்சு. பக்கத்தில் என்ன மயில் அப்படி உழவுக்கு பக்கத்தில் அம்மா சொன்னால உடும்பு அங்கே மயில் நின்று 2 மயில் கொக்கு பார்த்துட்டு பின்னேரம் சுஜி விட்ட போகணும். வருஷத்து 2 இடத்துலையும் கொண்டாடணும். அப்புறம் சுஜி கோவிச்சால நான் அங்கே வர போயிலேன்னு நீங்கள் போய் யானை
என்னப்பா இப்படி சொல்றீங்க? நிறைய வீடியோ எடுக்கலாம் யாரும் எங்கடா சுற்றி அங்கே 10 கிடைக்கும் யாரையும் கடவுள் சுற்றி ஐயோ பறந்து போகணும் நாங்கள் திரும்பி முத்தியங்கிட்டு போவோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாப்பாடு. நாங்கள் அப்போ இதுக்கு பிறகு இனி இப்போ ஒரு 2 மணி இருக்கும், ஒரு 3-3:30 போல் வழிக்கிட்ட போகிறோம். அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். என்ன இப்போ வந்து எங்களோட வீட்டை இருந்து இப்போ வழிக்கிட்டோமே நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஏதாவது வலிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அங்கே கூட தூரம் போகணுமே. இல்லை அப்பா யானைன்னா சொல்லிக்க கொஞ்சம் தெரியும் தானே, யானைண்டா யாருக்கு தான் பயம் இல்லை. இல்லை நாங்கள் ஒருக்கா கிட்ட ரோட்டில் மெயின் ரோட்டில் கிட்டவா நின்றதை கண்டுட்டோம். இல்லை பஸ்ஸில் வரைக்கும் கண்டோம் நாங்கள். அப்போ அதுலேருந்து கொஞ்சம் பயம்தான். இனி எப்படியே போ இங்கே பாருங்க, வெள்ளாண்மை எல்லாம் பேக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. இன்னும் ஒரு 10-15 நாளையில் ஃபுல்லாக இப்போ தச்சு முடிஞ்சிடும். அதோட பார்த்தீங்களோண்டா முக்கியமாக நன்றி சொல்லணும், எங்கள் இடத்துலையும் ஒரு காபட் ரோடு ஒன்று வந்துட்டு தானே. ஒரு துண்டு ஒரு கொஞ்சம் இடம் வந்தாலும் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடம், இஞ்சால குளம். அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால அப்படியே வயல்வெளி, தாமரை பூக்கள் எப்படி இருக்கு, தாமரை எல்லாம் பூத்து இருக்க. அப்படியே போய் இந்த ரோட்டை அப்படியே வளையக்குள்ள பார்க்க நல்ல ஒரு இதாக இருக்கும். இஞ்சி பாருங்க. உடன்தான் வந்து முத்தையம் கட்டக்கூடிய பிரதான சந்தி, அதாவது எல்பி சந்தி என்று நாங்கள் சொல்லுவோம். அதனால் அந்தளவு இல்லை, 1-2 கடைகள் இருக்குது. உடனே தான் அந்த சந்தி. எனி ரோட்டு வந்து சும்மா மறக்க முடியாத ரோட்டு தான் இருக்கு. அவ்வளோ கிடங்கு கண்டி ஒரு இதுக்கு 6-7 கிலோமீட்டர் கிடங்கு கண்டி தானே. இதில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்களோண்டால் இந்த பாலத்தெல்லாம் போய் வரணும். இதெல்லாம் இப்போ மோட்டர் சைக்கிளே போய் வந்து தானே. பாலத்தால் போகிறதுக்கு ஒரு குட்டி கடையே இருக்குது. நல்ல புல்லுகள் இருக்கு. தண்ணியும் கிடக்குது, புல்லும் கிடக்குது. இப்போ நாங்கள் இடரோட்டால போகிறோம். அதாவது என்ன சொல்றது, குறுக்கு பாதைன்னு சொல்லுவோம். குறுக்கு பாதையால் போய் அங்கே மெயின் ரோட்லேயே வர போகிறோம். புதுக்குடியிரு போட்டு சுட்டு அந்த ரோட்லேயே வர போகிறோம். இப்படி குறுக்கு பாதையால் போய்க்க எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நாங்கள் இதாக போயிடுவோம். என்ன கிட்டவா இருக்கும், என்ன ரோட்டு கொஞ்சம் கிடங்க வேண்டி அவ்வளோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கங்குன் கீரை வந்து நிறைய இருக்குது. இதுவும் ஒரு வறுத்து சாப்பிட்ற ஒரு கீரை தான். கங்குனும் இருக்கு, அந்த சேமங்கீரைன்னு சொல்லுவோம், அதுவும் இருக்கு. உயரமான ரோட்டு, அப்படியே இஞ்சால வயல், அங்கால சின்ன குளம் உண்டு. குளம் அப்படியே வாய்க்காலோட சேர்ந்த குளம். குளம் நடுவில் ரோட்டை பார்க்க மாட்டீங்க, இப்படிஞ்சு குண்டு குழியுமா தான் இருக்கு. சரியான அவதானமாக கொடுக்கணும். தாமரை எவ்வளவு பூத்துருக்கேன், நீ தாமரை பூக்காலம் தானே, இவ்வளவு மொட்டு பூ இருக்குன்ட்டு பாருங்க. வடிவா இருக்கு. என்ன கொக்கு பிள்ளையர் ஒருத்தர் இருந்து மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறார் பாருங்க, எந்த பெருசு. ஃபுல்லா எருமை மாடு கிடாக்கு பாருங்க, தெரியுது. அஞ்சு இல்லை சுஜி, இப்போதான் கட்டுறேன். அஞ்சு பாருங்க, ஆக்கள் நல்ல வெயிலுக்கு பாருங்க எப்படி கிடக்கினோம். எப்படி கிடக்கணும்னு பாருங்க, இங்கே கிடக்கிறத பாருங்க. தாண்டு போய் கிடக்கிற மாதிரி இருக்கா. ஆனால் ஆக்கள் வந்து இதுக்கு கிடக்கணும். நல்ல அந்த புல்லுக்கு கிடக்கிறது தெரிய உதுல தலை மட்டும்தான் தெரியுது. நல்லா இருக்கும் அவைக்கு. என்ன இங்கேயும் அப்படியே லைனுக்கு நிறைய கிடக்குதானே.
அங்காலே அப்படியே ஆடுகள் நிற்குது. இந்த தேசமே ஃபுல்லாக வயல்லாம். அட எப்படி இந்த தண்ணி ஓடுது வேறங்க. குளத்து தண்ணி தான் இனியும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு 8ஆம் மாதம் வரை. இங்கே பாருங்க இந்த கடை வாசலுக்குள்ள எல்லாம் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. கடை பூட்டி இருக்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வேற போகிற மெயின் ரோடு வருது. அதான் எங்களோட சேர்ந்து வாய்க்காலும் வருது அப்படியே. ஓ அப்படியே முத்தையங்கட குளத்துல இருந்து வரதுன்னு தான் இங்கே வரையும் வந்து கொண்டு வரும். இங்கே இதெல்லாம் விதைச்சாச்சு. இப்போ இந்த மெயின் ரோடு வந்துட்டு அங்கால ஃபுல்லாக நெல்லுகள் எல்லாம் பயிராகிட்டுது. இங்கால இப்படியே போனோம்னா ஒட்டு சுட்டான், இப்படியே நேரம் போனோம்னா புதுக்குடியிருப்பு. புதுக்குடியிருப்பு போய் தான் நாங்கள் புதுக்குடியிருப்பு நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நெல் வேறுக்குள்ளெல்லாம் கொக்கு புள்ளையாக்கள் இருந்து அந்த பூச்சி புழுக்களை பொறுக்கி சாப்பிடணும். இப்போ பொதுவாக வந்து நாங்கள் கொக்குகள் இப்படி மேய்தண்டா யோசிப்போம், நெல்லில் ஏதோ புழுக்கள் இந்த தாக்கம் பூச்சிகள் இந்த தாக்கம் வந்திருக்குமென்று யோசிப்போம். நாங்கள் போய் பார்க்கணும் என்ன நடந்திருக்குன்னு. அதே மாதிரி எல்லாம் இங்கே பக்கம் பரவலாக எல்லாம் இதுகளுக்கே நிற்கிது பாருங்க. அங்கே கூடுதலாக நிறைய வயல்களுக்குள்ளே கொக்கு இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக யானை காவல். கூடுதலாக வெள்ளம்னா வெட்டுற டைமோட எல்லாமே யானை காவல். பாருங்க அந்த காவல் கொட்டுறது தெரியுது அங்கங்கே. இதுலேயும் ஒரு காவல் கொண்டு இருக்கு. பின்னாலுக்கு ஒரு ஐயா இருக்கிறார் அதில். இப்போ பார்த்தீங்கன்னால் நாங்கள் அரவாசி தூரம் வந்துட்டோம். அரவாசி இல்லை, இந்த இடத்துக்கு பேர் வந்து மன்னாங்கடல் என்று சொல்றது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இனி இஞ்சால காடு கழிய வந்து புதுக்குடியிருப்பு வரும். என்னென்றால் மகன் வந்து நித்திர உள்ள வலிக்கிட்டார். அப்போ அதுக்காக வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு அதையும் செய்கிற கஷ்டம். இயன்றவரை காட்டினாங்களா. ஆனால் இன்றைக்கு அந்த குருவி கொக்குகள் எல்லாம் குறைஞ்சிட்டேன். ஏன்னா வெயில் டைம் வலிக்கிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் செல்ல வேணும். அப்போ வந்து இந்த காணொலி வந்து இதோட நாங்கள் காணொலியை முடிச்சுக்கொள்றோம். கட்டாயம் அதை ஒரு நாளைக்கு ஆறுதல வடிவா போய்க்குள்ள வந்து காட்டுவோம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றோம். நன்றி, வணக்கம்.